வணக்கம். இலங்கை ஆய்வு செய்தியுடன் நான் நிரோஷன். புதிய ஜனாதிபதியாக அனுர்குமார திசாநாயக்க அரசு செலவினங்களை குறைப்பதாகவும் ஊழலை ஒழிப்பதாகவும் தேர்தல் மேடைகளில் தெரிவித்திருந்தது போல் ஒரு சில அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அதன்படி கடந்த அரசின் இறுதி காலகட்டத்தில் வழங்கப்பட்ட மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் அமைச்சு அதிகாரிகளால் முறைகேடாக பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் தொடங்கி பல நடவடிக்கைகளை எடுத்து வந்தாலும் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு இருக்கின்ற சவால்கள் பற்றி நாம் ஏற்கனவே வெளியிட்டிருந்த ஆய்வில் பார்த்திருந்தோம். இந்த நிலையில் புதிய ஜனாதிபதி எதிர்கொள்ள வேண்டிய இன்னும் ஒரு முக்கிய சவால் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுத்தலாகும். பல்வேறு காரணிகளாலும் படுகொலைக்குள் தள்ளப்பட்டு 2022 முற்றாக கையறு நிலைக்கு தள்ளப்பட்டிருந்த நாட்டின் பொருளாதாரம் தற்போது மெதுவாக மீண்டு வரும் போக்கு காணப்படுகிறது. எனினும் இந்த மீட்சி ஒரு உறுதியான அடித்தளத்தை கொண்டுள்ளது என்று கூற முடியாது. மாறாக ஒரு புறத்தில் சர்வதேச நாணயத்தின் கடன், நாட்டு வளங்கள் மற்றும் அரசு சொத்துக்களின் விற்பனை அல்லது மறுசீரமைப்பு போன்றவற்றின் மூலமாக வெளிநாட்டு நாணய உட்பாய்ச்சலும், மறுபுறத்தில் அரசு செலவுகளில் குறிப்பாக மானியங்களான குறைப்பு, விலைகள், வரிகள் மற்றும் கட்டணங்களிலான உயர்வு போன்றவற்றினால் தூக்கி நிறுத்தப்பட்ட உறுதியற்ற ஒரு பொருளாதாரமாகவே உள்ளது. இந்த அணுகுமுறைகள் தற்காலிக ஆறுதலை மட்டுமே தரும் என்பதோடு எதிர்காலத்தில் மேலும் மோசமான நெருக்கடிகளுக்கு வழிவகுக்கக்கூடியவை. அனுர ஜனாதிபதியானதால் இவை தொடர்பாக மற்றவர்களிடம் பார்க்க அதிக நெருக்கடிகளை அனுரவே சந்திக்க வேண்டியிருக்கும். சர்வதேச நாணய நிதியத்தின் பாதகமான நிபந்தனைகள், நாட்டு வளங்களை விற்றல், மக்களின் வாழ்க்கை செலவு உயர்வு போன்ற விடயங்களே தற்போதைய ஆட்சியாளருக்கு எதிரான தேசிய மக்கள் சக்தியின் பரப்புரைகளாக அமைந்திருந்தது. இவற்றுக்கான தீர்வு அவர்களில் இலகுவாக மேடையில் பேசியது போல நடைமுறையில் இலகுவாக இருக்கப் போவதில்லை. சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை இவர்கள் எதிர்பார்ப்பது போல மாற்றுவது கடினம். மேலெழுந்த வாரியாக சில விடயங்களில் நிதியம் இணங்கி போனாலும் இலங்கை தொடர்பான அடிப்படையான அதன் இலக்குகளில் எத்தகைய சமரசத்திற்கும் உடன்படாது என்பது யதார்த்தம். இதற்காக நிதியத்துடனான உறவை முறிக்கவும் முடியாது. ஏனெனில் அது வழங்கி வரும் ஆக்சிஜனில் தான் இலங்கை தற்போது மூச்சுவிட தொடங்கியுள்ளது என்பது அனைவரும் அறிந்த உண்மை. வரவு செலவு திட்ட பற்றாக்குறையின் அளவை குறைப்பது என்பது ஒரு புறத்தில் நஷ்டமடையும் பொருளாதார முயற்சிகளிலிருந்து அரசு விலகிக் கொள்ளல், அரச மானியங்கள் மற்றும் மக்கள் நலன்புரி செலவுகளை மட்டுப்படுத்துவது போன்றவற்றின் மூலம் பொது செலவுகளை குறைத்தலும், மறுபுறத்தில் விலைகள், வரிகள் என்பவற்றை உயர்த்துவதன் மூலம் அரசு வருமானத்தை அதிகரிப்பதன் மூலமே அண்மைய எதிர்காலத்தில் சாத்தியமான ஒன்றாக இருக்கும். அதிலும் எதிர்வரும் காலங்களில் அரச படுகடன்களுக்கான வட்டி கொடுப்பனவுகள் அதிகரிக்கும் நிலையில் இருப்பதால் அரசின் செலவு மேலும் அதிகரிக்க உள்ள ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஆனால் இந்த அணுகுமுறையை இன்று கீழ்மட்ட குடும்பங்களை மட்டுமின்றி நடுத்தர குடும்பங்களையும் பெருமளவு பாதிப்புக்குள்ளாக்கி உள்ளது. இவற்றுக்கு நிவாரணம் தருவதாக வாக்குறுதி அளித்து பதவியை பெற்ற ஒருவர் தவிர்க்க முடியாத வகையில் அந்த அணுகுமுறையை தொடர வேண்டிய இக்கட்டான நிலை அடுத்த சில ஆண்டுகளுக்கு இருக்கப் போகிறது என்பது அவருக்கு மிகப்பெரிய சவாலாக மாறும். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 3லும் குறைவாக இருத்தல், அரச படுகடன் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை விட உயர்வாக இருத்தல், நாட்டு மக்களில் 25% கூடிய தொகையினர் வறுமை கோட்டின் கீழ் வாழுதல், செங்குத்தாக ஏற நிற்கும் அனைத்து மக்களது வாழ்க்கை செலவு, உயர்ந்த வேலையின்மை வீதம், குறிப்பாக கடந்த 5 வருடங்களில் பல்கலைக்கழகங்களிலிருந்து வெளியேறி வேலையை கோரி நிற்கும் பட்டதாரிகள், கட்டுப்பாடுகளால் நலிவடைந்துள்ள தொழில் முயற்சிகள், குறிப்பாக அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ள ஆடைத்து கைத்தொழில் என்று புதிய ஜனாதிபதிக்கான சவால்கள் விரிந்து கிடக்கின்றன. இவற்றுக்கான சரியான முறையில் முகம் கொடுக்காத நிலை தோன்றுமானால் புதிய பல சவால்களும் அவற்றோடு இணைந்து கொள்ளும் என்பது இன்றைய யதார்த்தம்.